வணக்க மக்களே. இந்த உலகத்துல நம்ம பேய் பிசாசுகள் சொல்லி வர்ற ஆர்வத்தை விட ஏலியன்ஸ்ன்னு சொன்னா பல மடங்கு நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா அதை பார்த்தே ஆகணுன்ற ஒரு ஆர்வம். அது எப்படி இருக்கும், அது உருவத்துல நம்மள மாதிரி இருக்குமா, இல்ல இந்த படங்கள்ல காட்டுற மாதிரி இருக்குமா, அதுங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்குமா, அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் நம்மளுக்கு தோணும். இந்த உலகத்திலேயே ரொம்ப மிஸ்ட்ரியா சொல்லப்படுற ஒரு இடம் தான் ஏரியா 51. அந்த ஏரியா 51ல இந்த ஏலியன்ஸை வச்சு இப்போ வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் நம்ப முடியும். பல வீடியோக்களை பார்த்துருப்பீங்க ஏரியா 51 பத்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்படி அந்த ஏரியா 51ல என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஆதாரத்துடன் பார்ப்போம். வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இன்னும் நம்ம பக்கத்துல வந்துட்டோம். ஸோ எல்லாமே உங்களோட கையில தான் இருக்கு. வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போகலாம். சரி, ஏரியா 51 என்ன, அதுக்கு எப்படி ஏரியா 51 பேர் வந்தது அப்படின்றத நம்ம ஷார்ட்டா பார்த்துருவோம். செகண்ட் வேர்ல்டு வார் ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருந்தது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் பயங்கரமா போட்டியில இருந்தாங்க. அதாவது ரஷ்யா அமெரிக்காவை உளவு பார்க்கணும்னு, அமெரிக்கா ரஷ்யாவை உளவு பார்க்கணும்னு தீவிரமா இருந்தாங்க. அப்படி தீவிரமா இருக்கும் போதுதான் அமெரிக்கா ஒரு ப்ராஜெக்டை முன்னெடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டோடைய பேரு தான் பாத்தீங்கன்னா U2 Aquaton அப்படின்றது. 1954ல அப்போது இருந்த அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஐசன்ஹோவர் அப்படின்றவர் இதுக்கு அப்ரூவலும் கொடுக்கிறாரு. இந்த ப்ராஜெக்டோடைய முக்கியமான நோக்கமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்ல பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டை உருவாக்குறது தான். ஒரு நார்மலான ஃபிளைட்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் ஹைட்ல வரைக்கும் பறக்கக்கூடும். அப்படி இருக்க சொல்ல இதை விட 2 மடங்கு ஹைட்ல பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டை உருவாக்கணுமா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஃபிளைட் இப்ப ரஷ்யா மேல பறக்குதுன்னா அவங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மிலிட்ரிஸ் அப்படி இருக்க சொல்ல இதை விட 2 மடங்கு ஹைட்ல பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டா இருந்தாதான் அவங்கள உளவு பார்க்கும் போது அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் முன்னெடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் முன்னெடுத்துட்டு போகும்போது இந்த ஒரு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும் இந்த ப்ராஜெக்டை நடத்தும் போது அப்படின்றதுக்காக ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஏரியா 51 பேர் வைக்கிறாங்க. ஸோ அந்த பகுதி பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியை தான் அவங்க சூஸ் பண்றாங்க. ஸோ இந்த டெஸ்ட் டிரைவுக்காக தான் முதல்ல அந்த இடம் உருவாக்கப்பட்டது. இதுல எப்படி ஏலியன்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். 1947ல மெக்சிகோவில் இருக்கிற ராஸ்வெல் சிட்டியில விவசாயி ஒருத்தர் அவருடைய நிலத்துல பாத்தீங்கன்னா சில பாகங்களை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பாகங்கள்லாம் முதல்ல அவர் பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. அவருக்கு இது வரைக்கும் பார்த்துடாத ஒரு பாகங்கள். அவர் என்ன நினைச்சாருன்னா ஒருவேளை மிலிட்ரி சம்மந்தப்பட்டது, மிலிட்ரி பலூன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட பாகங்களா இருக்கலாம் அப்படின்னு தான் முதல்ல முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் ஊர் மக்களுக்கு எல்லாம் காட்டும் போது ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இது பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருந்தது இல்லையா. ஸோ இது பார்க்கறதுக்கு மனிதர்கள் உருவாக்கின மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி பல விவாதத்தை முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இது மீடியாவுக்கும் பரவுது, பல பத்திரிகைகளும் வெளிவருது, இது கவர்மெண்ட் சைடு பார்வைக்கும் போகுது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா US உடைய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் இந்த பாகங்களை கொண்டு போறாங்க ஆராய்ச்சி பண்ணணுன்றதுக்காக. இவங்க முதல்ல ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் போது என்ன முன் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதிரி நாடோடைய ஏதாவது ஒரு பிளைட்டோடைய பாகங்களா இருக்கலாம், உளவு பார்க்க வரும்போது ஏதாவது ஒரு பாகங்களா இருக்கலாம் அப்படின்னு இவங்க முதல்ல முன் வைக்கிறாங்க. இதுல எப்படி ஏலியன்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே பகுதியில் நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா நைட் டைம்லாம் அந்த பறக்கும் தட்டு மாதிரி வித்தியாசமான ஒரு ஒளிரும் தன்மை உள்ள ஒரு ரவுண்டான விஷயத்த பார்த்துருக்காங்க, அதாவது தட்டு மாதிரி. அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் நிறைய விவாதத்தை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இது ஏதாவது ஒரு வேற்றுக்கிரக வாசிகளுடைய செயலா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பார்த்திராத ஒண்ணு இல்லையா. ஆனா இதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. நான் முன்னாடி ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்காக ஒரு ரொம்பவே ஹைட்ல 70,000 ஃபீட்ல பறக்கக்கூடிய ஒரு ஃபிளைட்டை அமெரிக்கா சீக்கிரட்டா உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அதுதான் அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது மக்கள் பார்வைக்கு வித்தியாசமா இருந்தது. ஆனா இதை தவிர்த்தும் நிறைய பறக்கும் தட்டுகளை அந்த சைடு பார்த்துருக்காங்க. அது US கவர்மெண்ட்னாலையும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பதில் கொடுக்க முடியல. ஸோ இந்த ஏரியா 51 பாத்தீங்கன்னா மேல் பகுதியில வெறும் ஒரு நார்மலான ஒரு சதுப்பு நிலமாக தான் இருக்கும். மெயினா பாத்தீங்கன்னா அது கீழே தான் மெயினான ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதை யாராலையும் போட்டோ எடுக்க முடியல. ஸோ அப்படி தெரியாதனமா சேட்டலைட்ல அந்த டைம்ல போட்டோ எடுத்ததை கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வார்ன் பண்ணியிருந்தாங்க. இது மேலே பார்க்கும்போது நார்மலான ஒரு விஷயமா தான் தெரியும். ஸோ கீழ் பகுதியில தான் பல ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குதா இப்போ வரைக்கும் விவாதம் வந்துட்டு இருக்கு.
இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா 1989 பாப் லெசார் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் மீடியாவிலலாம் அந்த டைம்ல வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து போட்டு உடைக்கிறாரு. அதாவது ஏரியா 51ல S4 அப்படின்ற ஒரு கேட்டகரியில அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும் ரிப்போர்ட்டர் எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல்ல அவர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கா இருந்ததா வந்து சொல்றாரு. இது ஆர்டிக்கலாவும் வெளியிட்டாரு. அதாவது ஃபிளையிங் சாசர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலாவும் வெளியிட்டாரு. இதுல அவர் என்ன முன்வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இந்த பறக்கும் தட்டுலாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட், இது எல்லாத்தையுமே வந்து அவர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்றதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருந்ததாகவும் அதுக்காக அவர் அங்க சீக்கிரட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்றாரு. அவர் முன்வைக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாமே, இந்த ஏலியனோட ஸ்பேஸ் கிராஃப்ட் எல்லாமே வந்து ஆன்டி கிராவிட்டியால இயங்கிட்டு வரதா சொல்றாரு. இந்த ஆன்டி கிராவிட்டிக்கு முக்கியமான காரணமே இந்த ஆன்டி மேட்டர் ரெக்டார் அப்படின்ற ஒரு 115 எலமெண்டால வந்து இயங்கிட்டு வரதா சொல்றாங்க. இதை தொடர்ந்து ரிசர்ச்சர்ஸ் பார்வைக்கும் போகுது. அதுக்கு பிறகு இவர் சொல்றதெல்லாம் உண்மையானு அவங்க அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க டீப்பா. அதுக்கு பிறகுதான் ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு விஷயம் வந்து கிளியரா புரிய வருது. அதாவது இவர் சொன்ன அந்த எலமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2003 தான் கண்டுபிடிக்கவே பட்டது. இது எப்படி 1989 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதுல இருந்து அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, இவர் சொல்றது எல்லாமே போய் தானே. இதை தொடர்ந்து அமெரிக்காவுடைய முன்னாள் பிரசிடென்டான பாரக் ஒபாமா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து கிளியரா சொல்லியிருப்பாரு. அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு அமெரிக்காவுடைய பிரசிடென்டா இருக்கலாம், இருந்தாலும் கூட எனக்கு கூட உரிமை இல்லை, அதாவது பர்மிஷன் கிடையாது, ஏரியா 51ல என்னதான் நடக்குது அப்படின்றத முழுசா சொல்ல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல ஸோ ஆப்போசிஷன் லீடர்னு இருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கே பாஜக காங்கிரஸ் மாதிரி அந்த இடத்துல வந்து ஆப்போசிஷன் லீடர்ஸ் வந்து சில பேர் அதில் வந்து நம்ம எம்பிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாதத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது ஏரியா 51ல இந்த மாதிரி ஏலியன்ஸை வச்சுலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கு, அதை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே கிளியராக அந்த இடத்துல பகிரங்கமாக சொல்றாங்க. இதுக்கான ஆதாரங்கள் கூட எங்ககிட்ட இருக்கு அப்படின்றத வந்து முன்வைக்கிறாங்க. இது வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்தது நியூஸ் மீடியாவிலலாம். இது மட்டும் இல்லாமல் ஏரியா 51ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாராலையுமே வந்து உள்ளே போக முடியாது. சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து ஃபேஸ்புக்கில் வைரல் ஆகி சில பேர் போய் அதுலேயே 2 பேரை வந்து பிடிச்சி வச்சு ஜெயில் தண்டனைகள் எல்லாம் கொடுத்தாங்கன்றதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரேடார்ஸ் இருக்கும், நிறைய பாதுகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரிஸ் எல்லாம் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் வந்து 24 மணி நேரம் அந்த இடத்துலயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ யாருமே வந்து உள்ளே போக முடியாது. எந்த இடத்துல இருந்தும் அங்க வந்து எப்படி சொல்றதுன்னா கிளியரா வந்து அந்த இடத்த பார்க்க முடியாது. அப்படியே மீறி பார்த்துட்டா கூட ஒண்ணுமே அதில் தெரியாது. ஏன்னா அந்த மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஷெட்டு மாதிரியா தான் இருக்கும். ஸோ எக்ஸாக்டா நீங்க இப்போ அந்த போட்டோலாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் நடுவில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சேட்டலைட் இமேஜ் மட்டும்தான் ஒரிஜினலா இப்போ வரைக்கும் இருக்கு. அதை தாண்டி வேற எதுவுமோ அந்த இடத்துல இல்லை. ஸோ ஒரே, அதாவது காலையிலையும் சரி மாலையிலையும் சரி ஒரே வந்து ஃப்ளைட் மட்டும்தான் பறக்கும். அதுவும் வந்து ஒயிட் ரெட்ல இருக்கிற ஒரு ஃப்ளைட் மட்டும்தான். அதுதான் வந்து இந்த சீக்ரெட்டாக காத்துட்டு வர அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப்ஸுக்காக. ஸோ அந்த ஃப்ளைட்ஸு, ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த ஃப்ளைட்டும் அது மேலே பறக்காது. ஸோ இது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய ஏலியன்ஸ் எல்லாம் இருக்கிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, யூஎஸ்ஏல வந்து ஆப்போசிஷன் லீடரே வந்து இந்த மாதிரி ஏரியா 51 பற்றி ஒரு பார்லிமெண்ட்லேயே அத்தனை பேருக்கு முன்னாடி தைரியமாக பேசுகிறாங்க. அப்படின்னும் போது அந்த இடத்துல ஏலியன்ஸ் தான் இருக்குன்னு அடித்து சொல்கிறாங்கன்னா அப்போ அது பொய்யாவாக இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆனில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட்டு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம இன்னும் பக்கத்தில் வந்து, அதாவது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா 1000 என்னங்க 5000 10,000 கூட போகலாம். ஸோ அதை நீங்கள் மனசு வைக்கணும். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளைமருக்கு அப்புறம் ஒரு இது போட்டிருப்பேன், ஒரு டைப்பிங்கில் வரும். ஸோ அது வார்த்தையெல்லாம் சொல்கிறதோட டைப்பிங்கில் போட்டுட்டு நீங்கள் அதை பாஸ் பண்ணி கொஞ்சம் படித்து பாருங்கள். ஓகே, அடுத்த ஒரு வீடியோ காத்துட்ருங்க.